எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய குளோபல் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் என்ன, அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய டெக்னிக்கல் அப்டேட், டெக்னிக்கல் லெவல்ஸ், டெக்னிக்கல் ட்ரெண்ட் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும், அண்ட் இம்பார்ட்டண்டான பிரேக் அவுட்டான செக்டார் ஸ்டாக்ஸ், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ்ன்னு பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் Q4 ரிசல்ட் குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே கொடுத்துருக்காங்க. 17% லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 17% அவங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஐசிஐசிஐ ஷேருக்கும் 10 rupees டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஆட்டோ சேல்ஸ், ரீசன்ட் மந்த்தில் ஆட்டோஸ் வெஹிக்கிள் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குங்கிறத டேட்டா வெளியிடுவாங்க. இது ஆட்டோ செக்டாரை சிக்னிஃபிகண்டாக பூஸ்ட் பண்ணும். எக்ஸ்பெக்டேஷன் பாசிட்டிவாக இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு மார்க்கெட்டே இதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. யூஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங் April 30 இருக்கும். 2 days இந்த மீட்டிங் இருக்கும். May 1 யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் மேக்கிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க இந்த வருஷத்தில் 3 டைம் நாங்கள் குறைக்கிறது மாதிரி இருக்கும் அப்படின்னு லாஸ்ட் இயர் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மந்த் மே மந்த்து ஃபர்ஸ்ட் டே இன்வெஸ்டர்ஸ் அதுக்காக ரொம்பவே உற்று நோக்குவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த டைம் வரைக்கும் ஒரு சைட்வேஸ் அண்ட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம டெக்னிக்கலாக எந்தெந்த சப்போர்ட், எந்தெந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிஃப்டினுடைய டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வச்சிருக்கிறது வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 4 months இந்த ஒரு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணி நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு லைக் சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ நான் ப்ரீவியஸான ட்ரெண்டை காட்டுறேன். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ரைஸ் ஆனது ட்ரெண்ட் மார்க்கெட். இதில் பெரும்பாலும் உங்களுக்கு கரெக்ஷன்லாம் வராது. பட் ரைட் நோ நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சைட்வேஸ் மார்க்கெட். ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெண்டு, கரெக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் ஒரு 4 to 5 weeks அப்ஸ் அண்ட் டவுன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம், நிஃப்டி அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல தான் இருக்கு. லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம், நிஃப்டி ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்கு. 2 to 3 days கன்சால்டேஷன்ல இருக்கும். இந்த கரெக்ஷன் 22,300 அண்ட் 22,180. லாஸ்ட் வீக் வீடியோ நான் இதை ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் கரெக்ஷன் எடுத்ததுன்னா 22,300, 22,180 இந்த 2 லெவல்லையுமே சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகும். அப்படி அப்சைடு போச்சுன்னா மினிமம் 22,550 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். மார்க்கெட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லோ 22,310 அண்ட் அப்சைடு ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னாக்க 22,620 வரைக்கும் போயிருக்கு. சரி, ஃபர்தராக இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ நான் வச்சிருக்கிறது டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸாக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. சேம் இதே ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். பட் மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே லைக் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு பார்த்தீங்களா, 22,300க்கு பிலோவில் போகும்போது தான் இது டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதே நம்ம கன்சிடர் பண்ண முடியும். வித்தின் இந்த ஜோனில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் மேபி வரலாம். நமக்கு பெஸ்ட் சப்போர்ட்னா 22,320. அப்சைடில் இந்த ரேலி நெக்ஸ்ட் 22,850 அண்ட் 23,100 வரைக்குமே இந்த அப்சைடு ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்டு இதே போல தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் சேம் மார்க்கெட் வீக்லியில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல கரெக்டா சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆயிருக்கா, இதே நீங்க டேல வச்சு பாருங்க. இதுல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல ரைஸ் ஆகுது. சேம் இதே ஸ்கினாரியோ இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுதா, ஆஃப்டர் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் ஒரு லோ, அகெயின் மார்க்கெட் லோ, அகெயின் மார்க்கெட் இந்த ஹைக்கு போயிட்டு
ரைஸ் ஆயிருக்கு. லைக் வந்து இது டைம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2 hours டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. பேங்க் சேம் இங்கே பேங்க் நிஃப்டிலையும் இந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸாக இந்த இடத்துல டபுள் டாப் ஜோனில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருந்தது. இதை பிரேக் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட 1 2 3 நாள் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி கரெக்ஷனில் இருந்தது. அகைன் ஒரு பிரேக் அவுட். இப்போ ரைட்னோ ஒரு ரீடெஸ்டிங்கில் தான் இருக்குது. இந்த பிரேக் அவுட்டுக்கு இந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா 47,700க்கு பிலோவில் 47,700க்கு பிலோவில் வரும்போது மட்டுமே டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஆர் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டுவர்ட்ஸ் அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 49,000, செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 49,250 இருக்கும் அப்சைடில். ஸோ ஓவரால் இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஸ்டில்னோ ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அது ரியல் டைம் லைவ் மார்க்கெட்டில் வரும்போது ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் சஜஸ்ட் பண்ணுவேன். மார்க்கெட் வந்து ஃப்ரைடே நான் லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணது இதில் கேளுங்க. பேங்க் நிஃப்டி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. டவுன் சைடு வந்து சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் 48,400 வரைக்குமே அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் தான். டவுன் சைடில் இந்த ஃபால் வந்து டுவோர்ட்ஸ் 48,180 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நான் போஸ்ட் பண்ணது 2:48 போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டைமிங் வந்து பாருங்கள் கரெக்டாக 2:45. ஓகே, அரௌண்ட் இந்த டைமில் வந்து 48,300 இந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 48,180 வரைக்கும் இது ஃபால் ஆகிடும் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். கீழே ஃபால் ஆகுது, சடனாக ஃபால் ஆகுதா? கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். 48,000 வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. சொல்லி அதுக்கு அடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. இதெல்லாமே வந்து என்ன ஃபார்மேஷனில் கொடுக்குறோம், எப்படி லெவல்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இந்த ஒன் டே டைரக்ட் கிளாஸில் நம்ம டீச் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஒரு டெக்னிக்கை மட்டுமே வச்சு நம்ம எந்த ஒரு மார்க்கெட்லேயும் வின் பண்ண முடியாது. ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்படி எடுக்கணும், ரேஞ்ச் பவுண்டில் எப்படி எடுக்கணும், சைடுவேஸில் எப்படி எடுக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்ஸ்லேருந்து டீச் பண்ணுறோம். ஃபைன். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து May 8th வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 days லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து May 6th வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது, எந்த இடத்துல இன்ட்ராடேயில் என்ட்ரி பண்ணுறது, ஸோ பொசிஷனலாக ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் 1 day ஒர்க் ஷாப் வந்து May 5th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் வந்து ரைஸ் ஆனதில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு ரெக்கவரி ஆகிருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்துனா ப்ரைவேட் செக்டார் பேங்க் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் கொட்டாக் பேங்கை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டை வந்து கவனிச்சு பாருங்கள். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 2021 சைடுவேஸ் மார்க்கெட்டில் இப்போ ரைட்னோ சப்போர்ட் ஜோனில் ட்ரேட் ஆகுது. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகி கீழே வந்தால் கூட கொட்டாக் பேங்கை பொறுத்தளவுக்கு 1500ங்கிறது வந்து பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பை பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ் கிடையாது. பொசிஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த சப்போர்ட் ஜோனை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று. இதே போல் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா நமக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 6,250 ஆர் 6,260. இந்த ஜோன் வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வாரம் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸில் நம்ம எடுத்துக்கிறது எஃப்எம்சிஜியில் வந்து ஐடிசி. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் க்ளோசிங்கில் இருக்கும்போது 437 இருந்தது. இப்போ ஒரு 3 பாயிண்ட் ரைஸ் ஆகி 440 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேர் வந்து இம்மீடியட்டான ரெசிஸ்டன்ஸுங்கிறது 450 இருக்கும். ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக
வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் லைக் வந்து ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஃபர்தர் மோஸ்ட் வந்து 460 வரைக்கும் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுல ஃபார்மா ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஷார்ட் டேர்மில் ஆஃப்டர் ஒரு நல்ல ரைஸுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு கன்சால்டேஷனில் ரைட் நோ பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ அடுத்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். பிஃபோராக இங்கே இடத்துல ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கான். இந்த ரேலியுடைய கன்சால்டேஷன் ரைட் நோ பிரேக் அவுட் ஆகி அடுத்து இந்த ரேலி ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒன்று. செகண்ட் வந்து நீங்கள் எடுத்திருக்குது டெக்ஸான். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸான ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இதுவும் வந்து அடுத்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்குது. தேர்ட் வந்து ஹெவல்ஸ். ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் கன்சால்டேஷனில் ஷார்ப்பாக வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்தராக இன்கேஸ் ஒரு 1 or 2 days கீழே ஃபாலோனா கூட 1550ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். டுவர்ட்ஸ் 1750ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். 1900ங்கிறது வந்து இதனுடைய பிரேக் அவுட் அப்சைட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த் வந்து சாம்பர் ஃபெர்டிலைசர். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள், நான் இந்த இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. யாரும் இதை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ண வேண்டாம். கண்டிப்பாக எந்த ஒரு இண்டிகேட்டரையும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 months மேலே கன்சால்டேஷனில் இருந்தது. லாஸ்ட் 3 days ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட் ஆகிட்டு அப்சைடு ரைஸ் ஆகுது. ஃபர்தராக இந்த வீக்கும் இந்த ரேலி வந்து அப்சைடு கண்டினியூ ஆகலாம். ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் லிஸ்ட்டில் இதையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ நிஃப்டி மிட் கேப். இது நிஃப்டி மிட் கேப்பில் இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு மெம்பர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து இது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரி டைரக்ஷனில் எடுக்கலாம். ஸ்டூடெண்ட்டுக்குமே எல்லா டைம்லேயும் இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்தால் எடுக்கக்கூடாது. இதனுடைய இந்த டைரக்ஷன் இருக்குது, நெக்லைன் இருக்குது, எப்படி பிரேக் அவுட் ஆகணும், எந்த ஆங்கிளில் பிரேக் அவுட் ஆகணும், அதே போல் எந்த பாயிண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகணும், ரீடெஸ்ட் எவ்வளோ எடுக்கணும், டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்ரிதிங் வந்து கிளாஸில் சொல்லுவோம். இது வந்து பேசிக்ஸான ஒரு மெத்தட் தான். பட் இந்த மாதிரியான ஒரு ஜோனரில் இந்த மாதிரி ஒரு நெக்லைன் இருக்கிறது வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனாக எடுத்துக்க கூடாது. இது வந்து லைக் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் வரும்போது இது வந்து எப்படி ஆக்ட் ஆகிடும் அப்படின்னா திருப்பியும் இந்த மாதிரி ஒரு சேனல் வைஸாக வந்துடும். ஓகே, ஸோ இது ஈவன் தோ அப்சைட் பிரேக் அவுட் ஆனால் கூட இந்த ஒரு டைரக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நம்ம எடுத்துக்க கூடாது. பட் நிஃப்டினுடைய சார்ட் நீங்கள் போட்டு பாருங்கள். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அப் டு 46,900 வரைக்கும் இது ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்ட், சைடுவேஸ் சேனல் மாதிரி தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலாக வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். மிடில் ஈஸ்டினுடைய டென்ஷன் குறையும் போது, மிடில் ஈஸ்டினுடைய அந்த எஸ்கலேஷன் வார் சிச்சுவேஷன் குறையும் போது க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ், க்ரூட் ஆயிலினுடைய ப்ரொடக்ஷன் வந்து ஆஸ் யூஷுவல் அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆஸ் யூஷுவல் க்ரூட் ஆயிலினுடைய ப்ரொடக்ஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ ரைட் நோ நான் லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அகெயின் ஃபால் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக லோ எடுத்திருக்கலையே 6740 இந்த லோவை கட் பண்ணும்போது மட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலாக இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ப்ரீவியஸாக இது கன்சால்டேஷன் ஜோன் ஆகி அப்சைடு போயிடும். ஓகே, ஸோ ரைட் நோ இந்த ட்ரெண்ட் லைனில் சி பாயிண்டில் மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 7040க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அப்சைடில் 7050 அண்ட் பாட்டம் சைடில் 7730 இந்த ஜோன் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ஒரு நாள் அப் ஒரு நாள் டவுன், ஒரு நாள் அப் ஒரு நாள் டவுன், இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் மூன் மார்க்கெட்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டான இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைன். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான ட்ரேடிங் அமைய வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள் என் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.